இது நாள் வரைக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாத நிறைய விஷயங்கள் நடந்துருச்சுங்க. இவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, இது நடந்துடவே கூடாது, இது நடந்துட்டா என்னுடைய வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சு போயிடும், நான் இவ்வளவு நாள் இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், ஆனா கடைசியில இதுவே என்னுடைய வாழ்க்கையில நடந்து போச்சு, நான் இனி எதுக்கு இருக்கணும், இப்படிப்பட்ட அவமானத்தையும் இப்படிப்பட்ட கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு நான் ஏன் வாழணும், இதுக்கு மேல என்னால நிம்மதியா இருக்க முடியாது, எனக்கு பிடிச்சவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, என் மேல யாருக்கும் நம்பிக்கை இல்லை, என் உறவுகள் என்னை விட்டு போயிடுச்சு, என் வேலையும் போயிடுச்சு, நான் சேர்த்து வச்ச எல்லாமே என்னை விட்டு போகுது, இதுக்கு மேல நான் யாருக்காக தான் வாழ போறேன், இத்தனை கஷ்டமா, இத்தனை துரோகங்களா, இத்தனை ஏமாத்துக்காரங்களா, நான் எல்லாருக்கும் நல்லதுதான் நினைச்சேன், நல்லவனா இருந்தது ஒரு தப்பாடா, நல்லவனா இருந்தது ஒரு தப்பா, என்ன ஏன் இப்படி அடிக்காங்க எல்லாரும், நான் நல்லது செஞ்சது கூட இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு பிடிக்கல, கெட்டது செஞ்சா எல்லோருக்கும் என்ன பிடிக்குது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டுமா அப்படின்னு ஒரு நாளும் சித்திரவதை அனுபவித்துக்கிட்டு இருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். இவர்கள் என்னதான் பல விஷயங்களை தவிர்க்கணும்னு நினைச்சாலும் இல்ல அதை மாற்றணும்னு நினைச்சாலும் முடியல, வாழ்க்கையில நாளுக்கு நாள் கடைசியில அந்த ஒரு பிரச்சனைக்குள்ளதான் போய் சிக்கிக்கிறாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசினுடைய மனசுல நிறைய கேள்விகள் இருக்குதுங்க, நிறைய பதில்கள் தேவைப்படுது, ஆனா எதுக்கும் விடை என்பது இவர்களுக்கு கிடைச்சதில்லை. ஒரு தினமும் இவர்கள் அழுறாங்க, கஷ்டப்படுறாங்க, மனவேதனைப்படுறாங்க, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா, என் மேல அன்பு காமிக்க யாரும் இல்லையா, எனக்காக உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் அழுது புழம்பி கண்ணீரோடு இருக்காங்க. ஆனா தீர்வுன்றது கிடைச்சிச்சா? கிடைக்கலையே. நாளுக்கு நாள் இவ்வளவு துன்பம் வருது என் வாழ்க்கையில, கஷ்டமெல்லாம் தீர்மே நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது அது எல்லாமே எனக்கு வைக்கிற வேட்டா இருக்கு அப்படின்னு. நம்புனவங்க இப்படியே ஏமாத்தவங்க நினைச்சு கூட பார்க்கல, என் கடவுளை இப்படி பண்றேன் அப்படின்னு ஒரு நாளும் அழுது கொண்டுதான் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசிக்காரர்கள் பார்த்த அனைத்து விஷயங்களும் மாறப்போகுது. இனி எந்த ஒரு நாளிலும் இவர்கள் கஷ்டப்படவோ இல்லை கண்ணீரிட வேண்டிய அவசியமோ இருக்காது. துன்பங்கள் அனைத்தும் மாறி நல்லது நடக்கக்கூடிய நேரம் என்பது வந்துவிட்டது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. இது நாள் வரைக்கும் வேண்டா வெறுப்பா இருந்தவங்களுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் மட்டும் நிறைஞ்சிருக்க போகுது. துன்பமை மட்டும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, இனி அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் கண்காணாமல் போக போகுது. இனி எதை நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ, எப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கை வேணும்னு நினைச்சீங்களோ அது கிடைக்க போகுது. நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நிஜமான ஒரு வாழ்க்கையாக இது உங்களுக்கு அமையும். சரி, இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது, எந்த அளவுக்கு நடந்திருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, கன்னி ராசிக்கார நேயர்களே, இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒரு கிழிஞ்ச பேப்பர் போல, ஒரு பிஞ்சு போன துணி போல இருந்தாங்க. ஆனா இவர்கள் இனி தங்கமா ஜொலிக்க போறாங்க. அதில் முதல் படியே இவருடைய வாழ்க்கையில் இருந்த செல்வ கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீரும். ரொம்ப இடத்துல கடன் வாங்கி வச்சிருக்கேன் சாமி, ரொம்ப நபர்கள் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள பார்க்க முடியாம, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி ஒழிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறமும் என்னால முடியாது அப்படின்னு நீங்க வெறுத்து போயிட்டீங்க. ஆனா உங்களுக்கான நேரம் இப்போது தொடங்கிருச்சுங்க. இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் இருந்த செல்வ பிரச்சனைகளும் செல்வ கஷ்டங்களும் முழுவதுமாக தீரும். முக்கியமா நீங்க யாருக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களால உதவி செய்ய முடியும். முக்கியமா செல்வத்தினுடைய லட்சங்கள்ல உங்களுக்கு தெரிய வரப்போகுது. செல்வத்தினுடைய அதிர்ஷ்டவாளியாக நீங்க மாறப்படுங்க. செல்வ பற்றாக்குறை என்பது உங்களுடைய வீட்டில இனி இருக்கவே இருக்காது. எவ்வளவோ நாட்கள் நீங்க ஆசைப்பட்டீங்க, ஒரு 1000 லட்சத்துல செல்வம் வீட்டுக்கு வந்து எல்லாருக்குமே, நீங்க எதிர்பார்த்ததை விட செல்வம் உங்களுடைய வீட்டை தெரிய வரும். செல்வத்தினுடைய ஈர்ப்பு தன்மை என்பது உங்களுடைய வீட்டுல உருவாக போகுதுங்க. உங்க குடும்பத்துல ரொம்ப நாட்களாகவே நிறைய பிரச்சனைகள் என்பது நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பிரச்சனையும் நீங்க பார்க்கும்போது என்னடா இது நம்ம குடும்பத்திலே இப்படி நடக்குது அப்படி நீங்க அதை தடுப்ப முயற்சி பண்ணுவீங்க. ஆனா உங்களால அது முடியாது. ஏடா இதுக்கு தீர்வே இல்லாம போய்கிட்டு இருக்கேன்னு நிறைய நாட்கள் அழுதுருக்கீங்க, தனியா உட்காந்து குழம்பிருக்கீங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை இவர்களால சரி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாகும். இதற்கு முன்பு சண்டை இருக்கும்போது நீங்க பேசினா ஒருத்தன் கூட உங்களை கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க, அலக்கழிச்சிருவாங்க.
ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்பாங்க. முக்கியமா அந்த சண்டைக்கு தீர்வாக நீங்க தான் இருப்பீங்க. இவ்வளவு நாள் சண்டை போட்டிருக்காங்க, ஆனா அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களையும் துயரங்களையும் தான் பார்த்திருப்பாங்க. ஆனா நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தின் மூலியமா நிச்சயமா சொல்ல முடியும், உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட கனவுகள் எல்லாம் நிறைவேறும். உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது தீரும். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்டு அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒரு சில தடவை எல்லாம் வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசும்போதெல்லாம் உங்களை ஒதுக்கிடுவாங்க அப்படியே மொத்தமா. கன்னிராசிக்காரர்களும் அவங்களுடைய குடும்பத்துல ஒருத்தர் தான், அவங்களுக்காக நிறைய பண்ணிருக்காங்க, நிறைய விஷயத்தை இழந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு முந்தி வேலை சரியாக இல்லை அப்படின்றதுக்காகவும், செல்வ புழக்கம் இவங்ககிட்ட பெருசா கிடையாதுன்றதுக்காகவும் எல்லாருமே இவங்களை ஒதுக்குனாங்க. ஏன்னா பணம் இருந்தா தானே இப்ப பதிப்பு. தன்னுடைய பெற்றோர்களை எப்படி சொல்றதுன்னா, குழந்தைகிட்ட சரியா வேலைக்கு போல, குழந்தை சரியா இல்லை அப்படின்னா பெற்றவங்களே மதிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு குருன்னு வச்சுக்கோங்க. இப்ப குருன்ற பையன் வேலைக்கு போனாதான் அவங்களுடைய அப்பாவுக்கு இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுடைய பிள்ளைக்காக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மதிப்புன்றது கிடைக்கும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வேலைக்கு போல அப்படின்னா ஒரு நாதாரி கூட மதிக்க மாட்டான். அதுதான் நிஜம். இப்படி இருக்கக்கூடிய இந்த குருவோடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. குரு கன்னிராசிக்காரா இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை சரியா கிடைக்காம, வேலைக்கு போனாலும் அங்க சண்டை பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த வேலையை ஒழுங்கா பார்க்க முடியாம எவ்வளவு நாட்கள் தவிச்சிருக்காங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சு? வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? குடும்பத்துல யாருமே மதிப்பே கொடுக்கல. ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது கூட ஒரு எமோஷனலா ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு போது கூட ரொம்ப அருவருப்பா பேசுவாங்க. சாப்பிடலான்னு உட்கார்ந்துருப்பாங்க, வேலை வெட்டிக்கு போறதுல தண்டச்சோரா வீட்டுல இருக்கே அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, இல்ல கோவப்பட்டுக்கிட்டே ரொம்பவே பெருசா பேசுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டப்படுவாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். யாராச்சும் தான் பிள்ளைங்களையோ இல்ல தான் பெத்தவங்களோன்ட்டு இப்படி வந்து தண்டச்சோரா வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு வெக்கமா இல்லையா? அதை கேட்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கன்னிராசிக்காரர்கள் ஒன்றும் போகாம இல்லைங்க, அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. கிடைக்கும் எதிர்பார்த்து வாழ்க்கையவே தொலைச்சிட்டாங்க. இப்போ அவர்களுடைய வாழ்க்கையில படிப்பை வச்சாச்சு போலான்னு பார்த்தாலும் முடியல, கத்துக்கிட்ட தொழில் இது வச்சு போலான்னு பார்த்தாலும் முடியல. எல்லா பக்கமும் இருந்தும் அடி, தொழிலையும் அடின்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மரியாதைக்கான வேலைகள் என்பது கிடைக்கும். இதனால் வரைக்கும் நீங்க தேடி போடுங்க உங்களுடைய வேலைகள் தேடி, அப்ப கிடைக்காத ஒரு வேலை இப்ப கிடைக்க போகுது. உங்களுக்கான மதிப்புகள் என்பது ரொம்ப நாட்களாகவே குறைஞ்சிருச்சு போச்சுங்க. நீங்க என்னதான் நல்லதே செஞ்சாலும் யாரும் உங்களை மதிக்கல. பெரும் வார்த்தைகளால உங்களை காயப்படுத்தினாங்க. இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுக்கு தீர்வுகளை கூட. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் இருக்க போகுது. தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அமையும். நீ யாருமே உங்களை குத்தம் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. நீ கவலை நினைச்ச விஷயங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில். கன்னிராசிக்காரர்களுக்கு துன்பம் கொடுக்கணும்னே சில பாபர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர்களிடம் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க காப்பாற்றி உங்களுக்கான முன்னேற்றத்துல நீங்க செல்ல முடியும். இனி யாராக இருந்தாலும் சரிங்க, கன்னிராசி வீழ்த்தணும் நினைச்சா அவங்கதான் வீழ்ந்து போவாங்க. இவர்களை தொட்டு வீழ்த்துவதற்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்திற்குரிய வாழ்க்கையில இனி வாழ ஆரம்பிப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்கள் நடக்க போகுது. நீங்க ரொம்ப நாட்கள் ஆசைப்பட்டக்கூடிய இருக்க ஒரு விஷயங்களும் நடக்க போகுது. இனி துன்பம்